رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். அடுத்து மூன்றாவது கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிப்பதற்கு காரணமாக இருந்த நபி தோழியர் யார்? ஏ மர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா, பி யர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா, சி சர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா, டி தர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா. ராகதானியினர் பி ஆப்ஷன். பி யர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, பி ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. வேற யாரும் முயற்சி செய்றீங்களா? சொல்லுங்க, அன்னூர் அணியினர் சொல்லுங்க. சி. சி சர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு. ஒருத்தர் பி சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் சி சொல்லியிருக்காங்க. எது சரியான விடை என்பதை இப்போ கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டுருவோம். சர்ஹபில் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான விடை. இதற்கு ஆதாரம் அல் ஹிஸ்தியா பாகம் 4 பக்கம் 1844 தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வெளிவரக்கூடிய புத்தகங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட கேள்விகளுடைய தொகுப்பிலிருந்து தான் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ அன்னூர் அணியினருக்கு 100 மதிப்பெண்கள். நானா நீயா என்ற ஒரு போட்டியில் இப்போ அடுத்தடுத்து 100 மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதில் அடுத்த கேள்வி, முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு குறைஷிகளை தூண்டுபவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுபவனாகவும் இருந்த இறை மறுப்பாளன் யார்? காப் பின் முஷ்ரப், காப் பின் அஷ்ரஃப், காப் பின் உபை, காப் பின் அல் அஷ்ரஃப். சொல்லுங்க. அல் ஆராஃப் அணியினர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி காப் பின் உபை. ஆப்ஷன் சி. வேற யாரும் முயற்சி பண்றீங்களா? யாருக்கு வந்திருக்கு? சரி, அர்ராஹு அணியினர் சொல்லுங்க. ஏ. ஏ காப் பின் முஷ்அரஃப். ஒருத்தர் ஏ சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொன்னீங்க? சி சொன்னீங்க. ஏ சி. பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி? 2 பேரும் சொன்னதும் தவறான பதில். காப் பின் அஷ்ரஃப் என்பதுதான் சரியான விடை. அபுதாவுதில் 2606வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் அடுத்தது 6வது சுற்று. கொஞ்சம் கஷ்டம்தான் கேள்வின்றது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்லி நம்ம மதிப்பெண்கள் பெறணுன்றதான் அதில் உள்ளது. அன்னூர் அணியினருக்கான கேள்வி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யும் போது தன்னுடன் எத்தனை நபர்களை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத் செய்தார்கள்? 10 நபர், 20 நபர், 30 நபர், 40 நபர். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து மதிப்பெண்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. நபர். 30 நபர். கம்ப்யூட்டர் ஜி? 20 நபர் என்பதுதான் சரியான பதில். 30 நபர் என்பது தவறான பதில். புகாரில 3925வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டு. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு.
அப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முதல் கணவர் யார்? குனைஸ் பின் அத்தாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, குனைஸ் பின் ஹதாபா ரலியல்லாஹு அன்ஹு, குனைஸ் பின் குதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, குனைஸ் பின் ருதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி செய்து மதிப்பெண்களை பெறுவது. ஆப்ஷன் ஏ குனைஸ் பின் அத்தாஃபா. கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில் ஆப்ஷன் பி குனைஸ் பின் அதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் உயரமாக உள்ள மனைவி யார்? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியா? உயரமானவங்க. கேட்டுருமே கம்ப்யூட்டர் ஜி. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நாங்கள் பதிலை சொல்லி 100 மதிப்பெண்கள் பெறப்போகிறோம் என்ற முயற்சியில் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அல் ஆராஃப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் கால்நடைகளின் பிரத்யேக மேய்ச்சல் நிலத்திற்கு எந்த அடிமையை காவலராக நியமித்தார்கள்? ஹனைன் என்ற அடிமை, ஹுனை என்ற அடிமை, ஐமன் என்ற அடிமை, ஹையை என்ற அடிமை. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஐமன் என்ற அடிமை. கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் பதில் சொல்லி பரிசுகளை வெல்ல போகிறோம் என்று பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில். ஹுனை என்பதுதான் சரியான பதில். புகாரியில் வரக்கூடிய 3059வது செய்தி அதை சொல்கின்றது. அடுத்ததாக 7வது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி. அதாவது உங்கள் கையில் இப்போ கேள்வி கொடுத்துருவோம், நீங்களே மசூரா பண்ணி அதற்கான பதிலை தெரிந்து கொண்டு இங்கே நம்ம பாலில் அந்த பதில்கள் இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுக்கறது தான் அடுத்த சுற்றுடைய நிலை. கேள்வி உங்கள் கையில் கொடுத்துட்டோம், அதுக்கான பதில் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு இங்கே வந்துடுங்க, அந்த அட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. வாங்க, அன்னூர் வாங்க. ஒருத்தர் மட்டும். உதைபியா உடன்படிக்கை நடந்த காலத்தில் நபிகளை பிடிக்க உதவிப்படியில் வந்தவர் யார்? வாங்க இங்கே. இங்கே தான் வந்து உங்களுடைய பதிலை இங்கே தான் வைக்கணும், ஓகேவா? யஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தார்கள் வரும்போது எந்த ஏரியை கடந்து செல்வார்கள்? வாங்க. கொலையை விட கொடியது எது? அல்லாஹ். வாங்க அல்லாஹ். வாங்க. எந்த குலத்தை சார்ந்த நபர் மலையின் மீது ஏறி உரத்த குரலில் காபிம் மாலிக்கே நற்செய்தி பெற்றுக்கொள்க என்று கூறினார்? ஓகேவா? பதில் எடுக்கப்போமா? உங்களுக்கு வந்து 30 செகண்ட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே உங்களுடைய பதிலை கொண்டு வந்துடணும். யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு 100 மதிப்பெண், ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட். நேரம் முடிந்துவிட்டு வாங்க. உதைபியா உடன்படிக்கை நடந்த காலத்தில் நபிகளாரை பிடிக்க குதிரைப்படையில் வந்தவர் யார்? ஜாபிர். என்ன பேர் எடுக்கலான்னு போனீங்க? சரி, தவறான பதில், அதை எடுத்து அங்கே போட்டுருங்க. காலிது பின் வலிது தான் சரியான பதில். நீங்கள் பதிலை எடுத்துகிட்டே வரல. என்ன பதிலை எடுக்கலான்னு போனீங்க? சரி, ஓகே, வாங்க. நீங்கள் என்ன இருக்கலான்னு போனீங்க? குலமா? எந்த குலம் இருக்குன்னு பார்க்கலான்னு போனீங்க?
ஓகே, முடிஞ்சிருச்சு. கொலையை விடக்கூடியது எது? குழப்பம் செய்வது. சரி, 100 மதிப்பெண்களை அர் ராகத அணியினர் பெறுகிறார்கள். ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாகவும் மக்கள் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் அடுத்ததாக செய்கையும் பதிலும் திருக்குரானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்களை அந்த குடுவைக்குள்ளே நாங்கள் போட்டிருக்கிறோம். அதில் அந்த அத்தியாயத்துடைய பெயரை நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் அணிக்கு அது என்ன பெயர் என்பதை ஒரு ஆக்ஷன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும். அதுதான் இந்த சுற்றுடைய நிலை. வாங்க அல்ராகிராஃப் வாங்க வாங்க எடுங்க. பார்த்துட்டிங்களா? இது அத்தியாயத்துடைய தமிழ், இது அரபி. ஓகேங்களா? ஆனால் நமக்கு தேவை தமிழில் உங்களை சொல்லி இந்த அத்தியாயத்துடைய பெயரை சொல்ல வைக்கணும். பார்ப்போமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தொழு சொல்லியிருக்கான். அல்லாஹ் அல்லாஹ் தொழு சொல்லியிருக்கான். அல்லாஹ் நோன்பு. அல்லாஹ் மிக்க மேலானவன் தான் வந்தது. வந்து அல்லான்னு சொல்லிட்டாப்புல, அல்லா எங்க இருக்கான் அப்படிங்கிறதான் அந்த ஆக்ஷன் மூலியமா கேட்டேன். அல்லா மேல இருக்கான், அல்லா சின்ன இருக்கான்னு சொன்னா அதை ஏதாவது அதை வச்சு ஏதாவது ஆன்சரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணேன். மிக்க மேலானவன் என்பதை மேலே காட்டி அதை எப்படியே காட்டணும் முயற்சி பண்ணீங்க. சரி, நேரம் முடிவடைஞ்சிருச்சு. அடுத்த அர் ராகத அணின்னு எழுதுவாங்க. இது வந்து அரபி, இது தமிழ். நமக்கு தமிழில் தான் அத்தியாயத்துடைய பெயர் என்ன என்பதை அவங்களுக்கு சொல்ல வைக்கணும். பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். வட்டம், சூரியன், 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 சூரிய வட்டம், சூரியன் என்னதா? அவ்வளோதானா? என்ன வந்திருந்தது? காலம் வந்திருந்தது. காலம் இருந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு உதிக்கிற நேரத்தை சொல்லி காட்டினேன். சூரியன் உதிக்கிற அந்த நேரத்தை சொல்லி காட்டி காலம்னு சொல்ல முயற்சி பண்ணீங்க. ஆனால் அவங்க சொல்லலை. சரி, நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அடுத்த முயற்சி பண்ணுவோம். அடுத்து அல் மாயிதா வாங்க. இது அரபி, இது தமிழ். தமிழுடைய இந்த அத்தியாயத்துடைய பெயர். இதை உங்களுடைய ஆக்ஷன் மூலமாக நீங்கள் சொல்ல வைக்கணும். வாங்க, நீங்கள் வாய் அசைக்கக்கூடாது, ஆக்ஷன் தான். நிறைய ஆக்ஷன் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது முயற்சி கூட பண்ணலாம். மேகம். நேரம் முடிவடைஞ்சிருச்சு. மனிதன்.
மனிதன் வந்துருந்துச்சா? மனிதன் சொல்ல வந்தேன். சரி, அது அவருக்கு மனிதனை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சீங்க நீங்க? ஆமா, என்ன பாரு மனிதன் நான் இருக்கிறேன். மனிதன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு சரியா விளங்கலை. சரி, நேரம் இல்லாதக்குள்ள. சரி வாங்க, அன்னூர் வாங்க. இது அரபி, இதுதான் தமிழ். ஓகேவா? புரிஞ்சிருச்சுல? இங்கே வந்துருங்க. போயிட்டாங்க. முடிச்சு என்ன ஆச்சுன்னு தெரில. போயிடுச்சு, முஞ்சிச்சு, என்னாச்சுன்னு தெரில, நிறைய சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு. நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன வந்துருச்சு உங்களுக்கு? நஷ்டம்னு வந்துச்சு. நம்ம எல்லாம் கைவிட்டு தான் நஷ்டம், கைவிட்டு போயிடுச்சுன்றதை இது பண்ண, கைவிட்டு எல்லாம் போயிருச்சுன்னு அதுதான் அவர் சொன்னார். போயிருச்சுன்றது ஓகே, என்ன போச்சுன்றது தான் அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்காரு. நஷ்டன்றது வந்து என்ன போச்சு, பணம் போச்சு நீங்கள் சொல்லலையே, போயிருச்சுன்னு தானே சொன்னீங்க அப்படின்ட்டு தான் அவர் யோசிச்சிருந்திருக்காரு. ஓகே, விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 9வது சுற்று கேட்டு சொல், அது ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சுற்று. கேட்டு நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். கேட்காம நீங்களே பதில் சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். என்னென்று பார்ப்போம். 100 வாங்கலாம், ஒன்றுமே இல்லாமல் 0 போகிறதுக்கு நண்பர்களுக்கு கேட்டு 50 மார்க்கும் வாங்கிடலாம். என்னன்றதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் நேர சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் 9வது சுற்று கேட்டு சொல். அர்ராஹது அணியினருக்கு எல்லோரும் ஃபோன், நீங்கள் இப்போ கூட ஃபோன் பேசி தயாராக இருக்கலாம். நம்ம கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஃபோன் அடித்தா உங்களுக்கு மொத்தமே 30 செகண்ட் தான், கிடைக்காம போயிடலாம். பேசி தயாராக இருக்கிறதுனால தயாராக இருக்கலாம். ஓகேவா? ஃபோன் பேசிக்கிறீங்களா? கால் பண்ணிடுங்க. இந்த சுற்று வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி காலில் கூட லைனில் வச்சுருக்கலாம் அவங்கள. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள், ஆலிம்கள், யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கால் செய்யலாம். போயிடுவோம். அர்ரஹது அணியினருக்கான கேள்வி, மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது? 40 ஆண்டு, 50 ஆண்டு, 500 ஆண்டு, 600 ஆண்டு? நேரடியாக சொன்னால் 100 மதிப்பெண். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் சொன்னால் 50 மதிப்பெண் தான். மஸ்ஜிதுல் ஹரம் கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜித் அக்ஸா கட்டப்பட்டது? புரியல. 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகள். முதல்ல 40 ஆண்டுகள் சொன்னாங்க, இப்போ 50 ஆண்டுகள் சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் நாங்கள் எதை எடுக்கிறது? 50 எடுத்துக்கலாமா? சரி, 50 ஆண்டுகள் என்ற பதிலை ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அர்ரஹது அணியினருக்கான கேள்விக்கு சரியான விடை 40 ஆண்டுகள். 50 ஆண்டுகள் என்ற தவறான பதிலை சொல்லி அவருடைய புள்ளிகளை இழக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் 903வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. அடுத்த கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு. ஃபோன் லைனில் இருக்காங்களா? தயாராக இருக்கீங்க? வாங்க, கொஸ்டின் போடுங்க. கேட்டுச்சொல் நிகழ்ச்சியில் சுற்றின் 2வது கேள்வி, ஜனாசா தொழுகையில் ஃபாத்திஹா அத்தியாயத்தை சப்தமிட்டு ஓதிய நபித்தோழர் யார்?
ஏ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, சி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்சர் சொல்லிட்டாங்களா? நீங்களே சொல்லிடுறீங்களா? ஃபோனில் கேட்கலையா? கேட்கல, வேண்டாம். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணாமலே சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இப்னு மசூத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலை, நேரடியாக சொல்கிறீங்க. பதில் தவறாக இருந்துச்சுன்னா 100 மார்க்கும் போயிடும். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் ஒன்று வந்தது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அவங்களாவது ஒரு பதிலை சொல்லி அதில் ஒரு 50 மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது தான் சரியான விடை. புகாரில 1335வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. மெஹராஜ் பயணத்தை முதலில் நம்பிய நபி தோழர் யார்? ஏ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மைக்கில் பேசுங்க, மைக்கில் பேசுங்களா? பேசுங்க பேசுங்க. ஹலோ, மெஹராஜ் பயணத்தை முதல் வந்து நம்பிய நபி தோழர் யார்? ऑप्शन आपको खदीजा रज़ी अल्लाह अन्हु, अबू बकर रज़ी अल्लाह अन्हु, उमर रज़ी अल्लाह अन्हु, आयशा रज़ी अल्लाह अन्हा. आयशा रज़ी अल्लाह अन्हा, अबू बकर रज़ी अल्लाह अन्हु. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் மூலமாக கேட்டு சென்று அதற்கான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அல் மாயிதா அணியினர். அடுத்த கேள்வி அந்நூர் அணியினருக்கு. ஃபோனில் கேட்டு சொன்னீங்கன்னா 50, நேராக சொன்னீங்கன்னா 100. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் எத்தனை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள்? ஏ 100, பி 150, சி 200, டி 300. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரே நேரத்தில் எத்தனை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள்? ஹலோ, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரே நேரத்தில் எத்தனை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள்? நூறு. ஏ 100. ஏ 100 என்பது சரியான விடையா என்பதை நம்ம பார்ப்போம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் நிகழ்ச்சி தொடங்குகின்றது. ஏ 100 என்பது சரியான விடை. அந்நூர் அணியினர் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெற முடியாமல் 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 2334வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியுடைய இறுதி சுற்றுக்கு நாம் வந்துவிட்டோம். மார்க்கத்தை சொல், மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த சுற்றுக்கு தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு தலைப்பு தருவோம். 300க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நம்ம பயான்கள் பேசி இருக்கிறோம். நம்ம ஜமாத் சார்பாக அந்த தலைப்புகளில் இருந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒரு 2 நிமிடம் பேச தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் தலைப்பை தேர்ந்தெடுத்து மார்க்கத்தை சொல், மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த சுற்றுக்குள்ள செல்வோம். அருளகதா அணியினருக்கு என்ன வந்திருக்கு தலைப்பு? மலிவாகி போன மனித உயிர்கள். மலிவாகி போன மனித உயிர்கள் அப்படின்ற தலைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. சரி, சொல்லுங்க. அல்லாஹ் ராப் சொல்லுங்க. அல்லாஹ்வை சந்திப்போம். அல்லாஹ்வை சந்திப்போம். ஓகே. அல் மாயிதா உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அல்லாஹ்வின் அருட்கொடைகள். அல்லாஹ்வின் அருட்கொடைகள். ஓகே. அந்நூர் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சொல்லுங்க. குழந்தை வளர்ப்பின் முன்மாதிரி. குழந்தை வளர்ப்பின் முன்மாதிரி. இனிய குடும்பத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. இப்போ 4 பேருக்கும் நல்ல ஒரு அழகான தலைப்பு வந்திருக்கு.
இப்போ அல் அராஃப் சொல்லுங்க பார்ப்போம், என்ன சொல்ல போறீங்க? அல் அராஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்தரமான நோக்கத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதைத்தான் ஆசைப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வானம் மற்றும் பூமியின் எல்லைகளை உள்ளடக்கிய சொர்க்கத்திற்கு விரையுங்கள். அந்த அடிப்படையில் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம அல்லாஹுடைய சுவன இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடும் கனவோடும் இந்த உலகத்தில் பயணிக்கிறோம். அதுவும் நாளை மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருள் பாக்கியமாக இருந்தாலும் அதைவிட கூடுதலான ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திப்பது மிகப்பெரிய பாக்கியமிக்க ஒன்றாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நாளை மறுமையில் இந்த உலகத்தில் சாலிகான நல்ல அமல்கள் செய்து இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் முழு பிரகாசமான நிலவு எப்படி வானத்தில் தோன்றும் போது அதில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அல்லாஹ்வை அந்த நிலவை மனிதர்கள் பார்ப்பார்களோ, அது மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்ட மக்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். எந்த விதமான அந்த போட்டி பொறாமையும் இல்லாமல் அல்லாஹுடைய அந்த முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹுடைய ரசூல் அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதையும் அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி சுவனத்தை அடைவது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறதோ, அல்லாஹுடைய இந்த திருமுகத்தை பார்ப்பதற்கும் நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி ஒரு பிரபலியமான மனிதரை சந்திப்பதற்கும் அவரோடு இருந்து கொண்டு ஒரு போட்டோ செல்ஃபி எடுப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய நாம, நம்மை படைத்த இறைவன் அல்லாஹுடைய ஓசையை எத்தனையோ நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய, ஆனால் அந்த திருமுகத்தை யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அந்த திருமுகத்தை நாம் நாளை மறுமையில் பார்க்க வேண்டும், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் நாம் ஒவ்வொரு மீதும் அதிகமாகவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். 2 நிமிடத்துக்குள்ள இந்த அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற இந்த தலைப்பை, அவருடைய அந்த சுருக்கத்தை நமக்கு சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அர்-ரஹத் அணியினர், மலிவாகி போன மனித உயிர்கள் தலைப்பு அவங்களுக்கு வந்திருந்தது. இதில் நிறைய மனித உயிர்கள் இன்னைக்கு மதிக்கப்படாமல் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உலகத்தில் நிலவுகின்றது. இந்தியாவிலையும் சரி பல வெளிநாடுகள்லேயும் இஸ்லாமிய உயிர்கள் இன்று மதிக்கப்படவில்லை. மனிதர்களை நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ளக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இது போன்ற அந்த சூழல்கள் எல்லாம் மலிவாகி விட்ட அந்த ஒரு நிலையை நினைவுபடுத்துவதற்காக அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த அன்னூர் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தை வளர்ப்பின் முன்மாதிரி என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் அவரை அறுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னாலும் அல்லாஹ் கட்டளையிட்டதை நீங்கள் செய்யுங்கள், நான் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி நம்மளும் குழந்தைகளை பொறுமையாளர்களாகவும் மார்க்கத்தில் உறுதியாளராகவும் வளர்க்க முயற்சிக்க வேண்டும். இம்மை வாழ்க்கையில் முக்கியம், மறுமை தான் முக்கியம் என்ற குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து மார்க்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். இம்மை மறுமை வாழ்க்கையை பற்றி மக்களுக்கு சொல்லி வளர்க்கணும், மறுமை தான் முக்கியன்றதை சொல்லி வளர்க்கணும். இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்த்தார்களோ அப்படி வளர்க்கணுன்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அல்-மாயிதா. அவங்க என்ன தலைப்பு உங்களுக்கு? மைக்கில் பேச வராதா? மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த சுற்றுல அல்-அராஃப் அணியினர் அந்த 2 நிமிடங்களில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற அந்த விஷயங்களை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு குழந்தை வளர்ப்பு குறித்து அன்னூர் அணியினர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அர்-ரஹத் அணியினர் மலிவாகி போன மனித உயிர்கள் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறாங்க. இதில் அல்-அராஃப் அணியினருக்கு 100 மதிப்பெண்களும் அன்னூர் அணிக்கு 50 மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. அல்-அராஃப் 100, அன்னூர் 50. இஸ்லாமிய இனிய குடும்பம் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி 10 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதில் அல்-அராஃப் அணியினர் 450 புள்ளிகள் பெற்று முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அர்-ரஹத் அணியினர் 250 புள்ளிகள் பெற்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அன்னூர் அணியினர் 200 புள்ளிகளும் அல்-மாயிதா அணியினர் 200 புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள். வாங்க அர்-ரஹத் அணியினர் வாங்க.
வாங்க. அல் மாயிதா அணியினர் வாங்க 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 வாங்க. அன்னூர் அணியினர் வாங்க. இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் 2வது பரிசுகளை பெறுகிறார்கள் அன்னூர் அணியினர். ஓகே, மாஷா அல்லாஹ். அல் அஹ்ராஃப் இஸ்லாமிய இனிய குடும்பம் முதல் பரிசு அல் அஹ்ராஃப் அணியினருக்கு.